ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்க விரும்புவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன். அதனை அடிப்படையாக கொண்டு நான் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. சிறையில் அடைப்பதாக கூறியோ சுட்டுக் கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் பிவதுருகெல உரிமையவின் தலைவருமான உதய ஹம்பன்பில தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜேவிபியின் செயல்பாட்டாளர்களே என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் நாட்டுக்கு வெளிப்படுத்துவதால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான் இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்டகாலம் பிணையின்றி என்னை விளக்கமறியலில் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமிடலாகும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே எனக்கு எதிராக 2 ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சோதனை இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே இதன் நோக்கமாகும். ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய என்னை கைது செய்ய முடியாது. காரணம், என் மீது அவ்வாறு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. நான் எந்த வகையில் இனவாதத்தை தூண்டுகின்றேன் என்பதை இவர்கள் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நான் கூறியதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் இது தொடர்பில் சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அமில சஞ்சீவவினால் தான் முதலில் சந்தேகம் வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி தனது ஜேர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்க விரும்புவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன். இதனை அடிப்படையாக கொண்டு என்னை கைது செய்ய முடியுமா என்று கலந்து ஆலோசித்து வருகின்றனர். என்னை எவ்வாறு கைது செய்வது என்பது குறித்து சிந்திப்பதை விடுத்து வெளியாகியுள்ள இந்த செய்திகள் குறித்து உண்மையை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் அரசாங்கம் திட்டமிடுவதை போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது. நான் ஒரு சட்டத்திரணி என்பதால் மிகுந்த அவதானத்துடன் சொற்களை அல்லது வசனங்களை பிரயோகிப்பேன். பிள்ளையானை போன்று என்னையும் சட்டத்திற்கு விரோதமாக கைது செய்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுத்து வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கக்கூடும். உதய ஹம்பன்பிலவை சிறையில் அடைப்பதாகவோ சுட்டுக் கொள்வதாகவோ கூறி மிரட்ட முடியாது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார்.